ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் இங்கிலீஷ் கிராமர் சாப்டர் 2. சாப்டர் 1 நேற்றே போட்டிருப்பேன். அது பார்ட் ஆஃப் த ஸ்பீச் தான். அது போய் பார்த்து வந்துடுங்க. அது பார்த்தா இதுவும் ஈஸியாக இருக்கும். சென்டென்ஸ், அதாவது சென்டென்ஸ் மேக்கிங், இது ரெண்டுத்தை பார்த்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். A group of words which gives a complete meaning is called a sentence. எந்த ஒரு குரூப் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது குரூப் சென்டென்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். சென்டென்ஸ் வந்து 2 பார்ட்ஸாக டிவைட் ஆகுது. அது என்னென்ன பார்ட்ஸ்னால் சப்ஜெக்ட், ப்ரிடிகேட். இந்த சப்ஜெக்ட் ப்ரிடிகேட்டை வச்சு ஒரு சென்டென்ஸை நம்மளால் அமைக்க முடியும். கம்ப்ளீட் சென்டென்ஸை நம்ம இந்த சப்ஜெக்ட் ப்ரிடிகேட்டை வச்சு அமைச்சிடலாம். எக்ஸாம்பிள், a cat jumps over the wall. over the wall. இதில் வந்து a cat அப்படின்னு இருக்குது சப்ஜெக்ட், jumps over the wallனு இருக்குது predicate. இப்போ புரிஞ்சிச்சிங்களா? இந்த சப்ஜெக்ட் ப்ரிடிகேட்டை வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணுறது ஈஸி. இது ரெண்டும் தான் அந்த ஃபார்முலா மாதிரிக்கிட்ட. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினாலே போதும். இது நம்ம சும்மா சஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான். கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்னு இன்னொன்று இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகிறதால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஆல்ரெடி 2 minutes ஆகிட்டு. நான் நெக்ஸ்ட் வீடியோ இப்போயே அப்லோட் பண்ணுறேன், அதையும் பார்த்துங்க.